இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வாக்காளர்கள் தாங்கள் செலுத்திய வாக்கினை விவிபேட் மூலம் சரிபார்க்க முடியும். வாக்கு எண்ணிக்கையின் போது வாக்கு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளை விவிபேட் சீட்டுடன் சரிபார்ப்பதை கட்டாயமாக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. மேலும் விவிபேட் இயந்திரத்தில் உள்ள கண்ணாடியை மாற்றிவிட்டு அதற்கு பதிலாக ஒளி புகாத கண்ணாடியை வைக்கும் தேர்தல் ஆணையத்தின் முடிவை திரும்ப பெற உத்தரவிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு புதன்கிழமை மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது தேர்தல் ஆணைய அதிகாரிகள் உச்சநீதிமன்றத்தில் ஆஜராகி விளக்கம் கொடுத்தனர். அதில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம், விவிபேட் இயந்திரம் ஆகிய இரண்டுக்கும் தனித்தனி கண்ட்ரோலர் உள்ளன. வாக்குப்பதிவு முடிந்ததும் பேலட் இயந்திரம், வாக்குப்பதிவு இயந்திரம், விவிபேட் ஆகிய மூன்றும் சீல் வைக்கப்படும். 45 நாட்கள் இந்த தகவல்கள் பாதுகாத்து வைக்கப்படும். தேர்தல் வழக்கு தொடரப்பட்டால் சம்பந்தப்பட்ட இயந்திரம் மட்டும் தனியாக பாதுகாத்து வைக்கப்படும் என்று தெரிவித்தனர். மேலும் கண்ட்ரோல் யூனிட், பாலட் யூனிட் மற்றும் விவிபேட் ஆகிய மூன்றும் அவற்றின் சொந்த மைக்ரோ கண்ட்ரோலரை கொண்டுள்ளன. இவற்றை தாமாக அணுக முடியாது. அனைத்து மைக்ரோ கண்ட்ரோலர்களும் ஒருமுறை நிரல்படுத்தக்கூடியவை. அவற்றை மாற்ற முடியாது எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இதற்கிடையே மனுதாரர் தரப்பில் மைக்ரோ கண்ட்ரோல் யூனிட் ஃபிளாஷ் மெமரியை கொண்டுள்ளதால் மீண்டும் புரோகிராம் எழுத முடியாது என்ற வாதத்தை ஏற்க முடியாது. விவிபேட்டில் ஃபிளாஷ் மெமரி இருக்கும்போது முறைகேடு செய்வதற்கான புரோகிராம் இருக்க முடியும் என்று வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களை பதிவு செய்து கொண்ட உச்சநீதிமன்றம் தீர்ப்பை மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது.